மீண்டும் ஒரு கலைமுற்றமூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். దని దద పమ పదని స దని ద పమ పదని స దని సరి గరి మగరి దని కలై ముట్రం రి గ మగ గరి స మగరి దని దని గ మగ మరి మగ గ మ రి గరి స గరి దని రి దని ద పమ పదని సరి గ కలై ముట్రం. நாட்டியம் என்பது வெறுமனே கைகளை கால்களை அசைப்பது மட்டுமல்ல, உணர்விலிருந்து பிறந்து வர வேண்டும். அப்பொழுதுதான் பார்ப்பவர்களின் உணர்வை தட்டியெழுப்பும் என்ற கோட்பாடுடைய ஒரு கலைஞரை சந்திக்கவிருக்கிறோம். இவரின் தந்தையார் கதகளியின் ஆதி வடிவமான ஒட்டன் துள்ளல் நாட்டியத்திலே பேர் போனவர். இவரின் தாயார் ஒரு சிறந்த பாடகி. இப்படியான கலை குடும்பத்திலிருந்து வந்து நாட்டியத்துக்காக தன்னை அர்ப்பணித்து தேவதாசிகளிடம் முறையாக நாட்டியத்தை பயின்று தமிழர்களின் பரதநாட்டியத்தை இங்கே கற்பித்து வரும் ஒரு ஆசிரியர், ஒரு கலைஞன், ஒரு நல்ல ஒரு வடிவமைப்பாளரை கலையத்திலே சந்திக்கிறோம். வணக்கம் ஹரிகிருஷ்ணா அவர்களே. வணக்கம். உள்ளத்தை ஈர்ப்பது இலக்கியம். இலக்கியத்துக்கு பின் தான் இலக்கணம் வந்தது. இலக்கியத்தை செம்மைப்படுத்துவதற்காக இலக்கணத்தை வளர்த்தார்கள். ஆனால் இன்றைய கலை நிகழ்வுகளிலே இசையானால் என்ன, நாட்டியமானால் என்ன, மேடையிலே அவர்கள் தோன்றும் போது இலக்கியத்தை தவற விட்டு இலக்கணத்தோடு நின்று விடுகிறார்களே, இது உங்களுக்கு ஏற்கக்கூடியதாக இருக்கிறதா? You asked a very important question. As far as I'm concerned, ஒரு personal perspective நான் என்ன கேட்குறச்சேன், the foundation is very important. Foundation தான் ஒரு basic. The basic, the grammar. So when you're going to a dance class, when you're learning the form, you're learning the அளவுகள் first. அதான் steps, units of dance னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, units of dance. அந்த ஸ்டெப்ஸ் கற்றுண்டு அப்புறமா சிம்பிள் கோர்வைகள், ஜதிகள் எல்லாம் கோத்து அப்புறமா ஃபர்ஸ்ட்டாக அல்லாரிப்பு டீச் பண்ணுவாங்க. அல்லாரிப்பு அப்புறமா ஜதிஸ்வரம், சப்தம், வர்ணம், பதம், ஜாவலி இதில்லான ஒரு மார்க்கம் டீச் பண்ணிவிட்டு அப்புறமா டான்ஸ் அரங்கேற்ற ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதான் யூஸ்வலாக ஜேர்னி, த டான்ஸஸ் ஜேர்னி. ஸோ அப்படி பண்ணுறச்ச you should use the foundation only as a beginning point. After that, you have many things you have to do with it. What you do with it with your personal life, and you have to use the technique to enrich your personality or let your personality enrich the form. Only then the dance becomes meaningful for you and the dance becomes meaningful for the audience. அப்போதான் ஒரு தொடர்பு உற்பத்தி ஆயிடும், இல்லைனாக்கா கஷ்டம். As I said, அந்த டெக்னிக், அந்த வாய்ப்பாட்டு, அந்த இசை, அந்த ஐட்டம்ஸ், அந்த மீனிங், அந்த கவிதைகள், அந்த பொயிட்ரி எல்லாம் சேர்த்து அது ஒரு சாரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நம்ம கோரியோகிராஃப் பண்ணலாம், நம்ம டீச் பண்ணலாம். சும்மா ஸ்டெப்ஸை ஒரு 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 சயின்ஸ், ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி, சும்மா ஒரு மேத் மாதிரி ஒரு பிளாங்காக learn பண்ணினா that path is very different. Then you will have no soul.
the dance has no soul, the dance will have no meaning. But if you internalize the material, if you internalize the music, if you internalize the poetry, once for the dance, for me, for the dance and music to be meaningful, it has to become a way of life. It has to become a part of, an extension of your very being. You have to breathe the dance, you have to breathe the music. Only then the audience will connect with you. And that's what I teach my students, whether it's in Canada, Toronto la na teach பண்றச்சே அந்த philosophy தான் யூஸ் பண்றேன். And Americaல நான் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக வேலை பண்ணிட்டு இருக்கேன். அங்கே டீச் பண்றச்சே அதே philosophy தான். I don't teach to only Tamil people. I teach to a multicultural community. I teach to Americans, Canadians, Chinese, Japanese, Indians, Sri Lankans, Pakistanis, Bangladeshis. I teach to a large multicultural community. But for me, the most important thing is what a Tamil ஈடுபாடு கண்டிப்பா இருக்கணும். You have to learn the language first of all. And the poetry interpret பண்றச்ச, you must know what you are dancing. Because very often I find on the stage, when, I mean, I'm just talking from my personal experience, when some dancers and some teachers are translating the compositions, they're not doing and understanding the meaning and the music. For me, music illama dance illa. So I'm very, very insistent upon all dancers and all teachers must learn music. And the music vechita nama and the natyate we can bring it to life. Because once you understand music, the appreciation will be very, very different. For example, now for example, Cholalama, I'm going to use a very beautiful composition in the Raga Kamboji, the Tala Misra Chapu, Yer Akshara, Takkitta Takka Dimmi. The song is a Padam in the Tamil language. It's in praise of the Tamil god Murugana. Padangalna Padama Padana. In the particular padam, ஒரு காதல் கவிதை முருகன் பற்றி. அழகுள்ள துரையேவர் யாரடி, அதான் சாகித்யம். அழகுள்ள துரை இவர் யாரடி. ஸோ இது நான் சின்ன வயசில் என்னோட மாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுக்குறச்ச, ஃபர்ஸ்ட் ஒரு கை ரைட்டில் அழகுள்ள துரை இவர் யாரடி, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு கைஹஸ்தங்கள் உள்ளது. ஸோ அழகுள்ள துரை இவர் யாரடி ரைட்டில், அதே மாதிரி லெஃப்டில் அழகுள்ள துரை இவர் யாரடி, ரெண்டாவது கை ஒரு கொஞ்சம் விஸ்தாரமா ஒரு சஞ்சாரியா பண்ணுறது. அழகுள்ள துரையேவர் யாரடி ரைட்ல, அதே மாதிரி லெஃப்ட்ல அழகுள்ள துரையேவர் யாரடி. இந்த கோட்பாடை வச்சுண்டு how we unfold the composition from very simple hands, one hand, to combined hands. Then கொஞ்சம் விஸ்தாரமா அப்புறம் சின்னதா ஒரு சஞ்சாரி. அழகுள்ள துரையேவர், தாமரை போன்ற கண்கள். துரையேவர் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்கறது, இவர் யாரடி. She's asking her friend, who is this beautiful god who has a beautiful lotus eyes? So she's asking her friend. So this is how we teach the compositions. Then when we bring the compositions, once you are mature, once you have learnt about love, maybe once you have experienced love, then the song becomes much more personal and much more meaningful, we hope, and much more intimate. Then when we bring this out on the stage, we put our own feelings inside there. So, for example, if I were to do the songs, I will just do a very simple hand first. அழகுள்ள துரை இவர் யாரடி, அழகுள்ள துரை இவர் யாரடி.
கைகளே வேண்டாம். உங்கள் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி அந்த ஃபீலிங்கை you can bring this out with just minimal gesture. So this only can be experienced once you have learned the foundation. And the technique ஒரு ஷாரமா பிழிஞ்சுண்டு then you can unfold the kai hastangal. Now if I were to dance it for a big audience, I'll have konjo vistaramana kaigal, especially for a multicultural spectatorship. I'll have more elaborate hands. Aragulla, beautiful head. Aragulla, Dure is wearing a beautiful crown or a beautiful turban. Ivar yaradi, Aragulla, Dure, Ivar yaradi. So, chinna vaisla, you have learned the tamarai pondra kaigal. But when you become more mature, you can explore that a little bit more. You are like a beautiful bee, and you want to capture him, or he wants to capture you, and you're asking, who is this bee? You are comparing the bee to him, or he is comparing the bee to you. Now, to do this kind of quality, this kind of treatment with the abhinaya comes with a lot of life experience first, and more importantly, music. You have to know Kamboji. Aragulla dureyevar yaradi. Aragulla, 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 Durei, 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 Yevar yaradi, Yevar yaradi, Yevar yaradi, Yevar yaradi. பெண்ணே கண்ணே அழகுள்ள துரையேவர் யாரடி. இப்போ நான் பண்ணேன் அழகுள்ள துரை இவர் யாரடி. சிம்பிள். அழகுள்ள துரை இது மிஸ்ர சாப்பு 7 beats 7 அக்ஷரத்தில் இருக்கு. அழகுள்ள துரை இவர் யாரடி. அப்படி பாடினா நல்லாவா இருக்கு? ரொம்ப மொட்டையாக இருக்குல்ல. ஸோ மியூசிக்கோட அழகுள்ள துரையேவர் யாரடி ஒரு சங்கதி. அப்புறமா மேலே அழகுள்ள வித் த மியூசிக் யூ நோ த டான்ஸ் ஆல்ரெடி யூ சி. அழகுள்ள துரையேவர் யாரடி. அந்த மியூசிக்கில் யூ நோ யாரடி. அந்த மியூசிக்கில் யூ மஸ்ட் சி த ஹேண்ட் ஜெஸ்டர் அந்த அபிநயங்கள். So I can only talk like this because I've learned music. And the music knowledge, illanaka, you cannot bring it to the next level. And if you don't bring it to the next level, the audience cannot make that connection. So it's a tremendous amount of hard work. It's not just moving your hands and legs and just learning teiya tei. It's not so much. That's the foundation, basic. But adu chuma foundation tha. Adu first step. மேலே மேலே நம்ம improve பண்ணணும். சிலப்பதிகார காலத்திலிருந்து ருக்மணி அரண்டேல் வரை இந்த நாட்டியத்தை பாதுகாத்து வந்தவர்கள் தேவதாசிகள். ஆனாலும் அவர்கள் ஒரு கீழ்த்தரமானவர்கள் என்ற ஒரு தப்பு அபிப்பிராயம் இருந்ததால் அவர்கள் ஆடியது முறையான நாட்டியம் அல்ல, அது வெறும் சதிர் என்று அவர்கள் கூறி வந்திருக்கிறார்கள். அப்படியானால் இந்த பரதம் அந்த சதிரிலிருந்து வேறுபட்டதா? அது தேவதாசிகள்ஸ் டான்சிங் இஸ் டெஃபினெட்லி பரதநாட்டியம். My teachers are from the Devadasi community and the Natvanar community. The Devadasis are the foundation. They are the first, the most important source of traditional dance. நாம இப்போ ட்ரெடிஷ்னல் சொல்கிறோம்ல, கிளாசிக்கல் சொல்கிறோம்ல, அது என்ன? அது அந்த நட்டுவனார்கள் when they taught the Devadasis, when the Devadasis danced in the temples and in the courts, that became the foundation of this form. Historically, நம்ம பார்க்குறச்ச தஞ்சாவூர் குவார்டெட்னு 18th century, there were 4 dance masters. அவங்க தான் இந்த நாட்டியத்துக்கே ஒரு சக்தி,
ஒரு எனர்ஜியே கொடுத்தாங்க. அவங்க தான் இந்த மார்க்கமே ஃபார்ம் பண்ணினாங்க. மார்க்கம் என்னன்னாக்கா அல்லாரிப்பூ. யூ ஸ்டார்ட் த ஷோ வித் அல்லாரிப்பூ. தென் யூ கோ இன் டு ஜதிஸ்வரம். Then Shabdam, first time you introduce Abhinayam. Then you go into the Varnam, where you have all the different elements of the dance. You have technique, you have Abhinayam, you have music, you have poetry. Then you go into more slower compositions, Padangal, Javaligal. And then you finish in a fast composition called the Thilana. So, adukku peru thaan Amargam. ஸோ அந்த மார்க்கத்தை ஃபார்ம் பண்ணினவங்க தான் நட்டுவனார்கள், தஞ்சாவூர் குவார்டெட். கலை முற்றம் தனி தத பம பதனி தனி தபம பதனி தனி சரி கரி மகரி தனி கலை முற்றம் ரிக மக கரி சமகாரி தனி தனி கம கமரி மக கம ரிகரி சகரி தனி ரி தனி தபம பதனி சரி கலை முற்றம் பமகரிகா ரிகமகரிசா சாரிகமகலை முற்றம் தனி தத பம பதனி தனி தபம பதனி தனி சரி கரி மகரி தனி கலை முற்றம் ரிகமக கரி சமகாரி தனி தனி கம கமரி மக கம ரிகரி சகரி தனி ரி தனி தபம பதனி சரி கலை முற்றம். I learned from two very important Devadasis. One is P.R. Thilakam, who was the last Devadasi from the Thiruvarur temple in Tamil Nadu. And my second teacher is Muthu Kannammal from the Viralimalai, the last Devadasi from the Viralimalai temple in Pudukkottai. And then my Natvanar teachers were K.P. Kettappa-Pillai, who was the fifth direct descendant of the Thanjavur quartet, and I continue to train with the family, Gopalakrishnan Pillai and his son, my master's son, K.P. Chandrasekhar. So I've continued. So எனக்கு ஒரு 15 வருஷமா I've got a lot of connection, and also I've learned my whole life is devoted to propagating the Devadasi dance. So having said that, in the 1930s, actually I would say late 19th century, when the British came to India, there was what a tappana imagination or a very wrong thought that Devadasis were common prostitutes. அது ரொம்ப தப்பு அது, because அவங்க தேவதாசிகள், அவங்க வாழ்க்கையிலே தெய்வத்துக்கே அர்ப்பணம் பண்ணுது. But they led very free lives. They did not need any sort of male to control them. They were not married. They were married to God. Because of that, some people from the community saw the lifestyle as being very free. And some people thought that they were loose, but it wasn't true. When someone is free, it doesn't mean they are loose. It means they are independent. Yeah. So that was the confusion there. So because of that, they became branded as prostitutes, which was very, very wrong. And by that time, because of British imperialism and colonialism, the stigma was already attached. So 1930s, when Rukmini learned the form, she learned the form from who? She learned the form from Devadasi, from Mylapore Gauri Ammal, who was the last Devadasi of the Kapalishwara temple. There was a first teacher, an Indian dance teacher, and her second teacher was Meenakshi Sundaram Pillai from the Natvanar community. Meenakshi Sundaram Pillai is the uncle of my master, Kettappa-Pillai. So those were her two teachers. She learned the form and then she found Kalakshetra. So அவங்க உயிர் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது, பட் என்ன பொறுத்த வரையிலும் அந்த தேவதாசிகள் நட்டுவனார்களை தான், they are for me the most important source and most important connection to history, what was then to what is now and to what will be. So they are the common thread. That's why I'm very, very devoted and to propagating the art of the Devadasi community. Rukmini Amma learned more than Indian dance. Her first style was not Indian dance, was the Russian ballet. She learned from Anna Pavlova
from the Bolshoi ballet, and she took the Western dance aesthetic and put it onto the Indian dance framework. So that was a very great contribution. But the dance vechundu adu traditional dance, Indian dance cholradha adu konjam sandegam. Because she has shifted, you see, she has westernized the form and made the form more contemporary and made the form more accessible. So I would give credit to Rukmini Arundale as the founder of contemporary Indian dance in India. She was the one who made the dance more accessible and more marketable to the Western community. So that's a huge achievement. But on the other hand, there were many Devadasis who were promoting traditional Dasiyatam, traditional Sadir Kacheri, like T. Bala Saraswati, who was the first Devadasi to come to America to teach. And I'm very proud to say that where I teach at Wesleyan University, Bala Saraswati taught there in 1962. She was the first Indian dance teacher to teach at Wesleyan University. So it's a huge honor for me to continue her work, the roots of her, what she has done for Indian dance, what she has done for Bharatanatyam in America. And apart from her, my dance teachers are still there. The Devadasi teachers are still very much there. They're very, very old, and I continue learning from them. Devadasi dance sort of இப்போ பார்க்குற பரதநாட்டியத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றால் இப்போ for the Devadasis, like I said in the first question you asked me, for the Devadasis, dance was a part of life. It wasn't staged. We can do, on the first song I sang you, Aragulla Dureyevar Yaradi. So if we teach Panuche, Aragulla Dureyevar Yaradi. That's how it started, like math, like mathematics, like rote. Over kayukom ora kelvi. But for the Devadasis, it was more natural. Aragulla Dure Yevar Yaradi. It was part of life. It was natural for them. So on the natural, they were much, for me, they were much closer to God. And they were much more spiritual. So அவங்கள போய் இந்த மாதிரி தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. பாரதக்கலை தமிழர் கலையாக ஏற்கப்பட்டதொன்று. தஞ்ச நால்வர் அவர் அதற்கு உயிரூட்டி இருக்கிறார்கள். ஆனாலும் பரதநாட்டியம் பரதமுனியால் ஏற்படுத்தப்பட்டதென்றும் நாட்டிய சாஸ்திரத்தில் அது எழுதப்பட்டதென்றும் சமஸ்கிருதத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்படியானால் இந்த சதிர் மாதவி காலத்திலிருந்து சிலப்பதிகார காலத்திலிருந்து எழுதப்பட்டு வந்த இந்த நாட்டியம் அந்த பரதத்திலிருந்து வேறுபடுகிறதா? For me personally, என்கிட்ட கேட்டால் நக்கால் பரதமுனியோட நாட்டிய சாஸ்திரத்துக்கும் தேவதாசி நாட்டியத்துக்கும் சம்பந்தம் இருக்காது கொஞ்சம் சந்தேகம் தான்.
because the Natya Shastra was a theatrical text. Theatre பற்றி தான் எழுதி வச்சது. How to stage a play, how to act, character roles, what the role of the clown, what kind of rituals to give the stage. அதே ஒரே ஒரு சாப்டரில் கரணங்கள் பற்றி ஒரு சாப்டர் இருக்குது. அது மூவ்மெண்ட் பற்றி. ஸோ அது காஷ்மீரில் எழுதியது நாட்டிய சாஸ்திரம். இது தமிழ் நாட்டில் எழுதினது பரதநாட்டியம், தஞ்சை நால்வர். ஸோ அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்கான்னு ஐ மீன் பர்சனலி ஐ டோன்ட் திங்க் ஸோ, பட் ஃபார் மீ ஐ ஃபாலோ த தமிழ் டெக்ஸ்ட் மோர் இம்பார்ட்டன்ட். சிலப்பதிகாரம், சங்கம் poetry, this aham and puram poetry, that for me it's very, very important, because that becomes we have to know the lifestyle of the Tamil people 2000 years ago for you to understand Bharatanatyam now. Aragulla dureyevar yaradi, இது காதல் பத்தி. பட் காதல் அந்த தமிழ் மண்ணில் பிறந்தவங்க, தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க அந்த காதல் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. 2000 years ago we cannot go to the Natya Shastram, because that was in Sanskrit and that was written by a Kashmiri in Kashmir. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. We have to go to the Tamil poetry, we have to go to the Sangam poetry, we have to go to the Shilpadigaram, we have to go to the Tevarams, we have to go to the Pashurams. Then we see in the text, இப்படி தான் காதலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு and the Tanjai Nalvar, historically they come from a family of Tevarams, specialists, the Shaivite specialists with Oduvars. Oduvar, yeah. So they came from that family. So ada historically ada link. So adukkom nama Sanskritam Natya Shastrathukkom, Natya Shastra is like an umbrella text. It talks about all forms of art, not just dance. It talks about theatre, it talks about painting, it talks about poetry, it talks about how to compose a play, it talks about movement. So adu oru dance umbrella madri. But within each state, you have your own beautiful text. And from there, the classical forms came alive. So my experiences on the Tamil Nadu, if you're going to investigate Bharatanatyam, Sadir Kacheri, Devadasigal dance, Natya Shastrate paakakudadu. நம்ம தமிழ் தேவாரம் தான் பார்க்கணும், நம்ம சிலப்பதிகாரம் தான் பார்க்கணும், நம்ம சங்கம் போயிட்டு தான் பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். சரி நேயர்களே, இந்த கரிகிருஷ்ணா அவர்கள் நாட்டியத்தின் ஆரம்பம் என்ன, தேவதாசிகள் என்றால் யார், அவர்கள் நாட்டியத்திற்காக தங்களை எப்படியெல்லாம் அர்ப்பணித்தார்கள் என்றும், பரதத்தின் அம்சங்கள் என்ன என்பதும் பலவற்றை மிக விளக்கமாக கூறினார். அவரிடம் இன்னும் பலவற்றை கேட்கலாம் என்று தோன்றுகிறது. அடுத்த கலைப்பட்டத்தில் சந்திக்கலாம் நேயர்களே. வணக்கம். மகலை முற்றம் தனி தத பம பதனி தனி தபம பதனி தனி சரி கரி மகரி தனி கலை முற்றம் ரிக மக கரி சமகாரி தனி தரி கம கமரி மக கம ரிகரி சகரி தனி ரி சனி தபம பதனி சரி க